எதிர்நீச்சல் சீரியலை விட்டு இப்ப கனிகா விலகப் போறாங்க அப்படிங்கிற செய்தி ஒண்ணு சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அத பத்தி அதே சீரியல்ல ஜனனி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய பார்வதி அவங்க சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. சன் டிவி டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சீரியல்கள்ல ஒரு முக்கியமான சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது. சீசனோட வெற்றிக்கு அப்புறமா இப்ப சீசன் 2 நடந்து வந்துட்டு இருக்குது. இந்த சீரியல் இப்ப கொஞ்சம் டவுன் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரியல் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மாற்றப்பட்டதுதான். குறிப்பா குணசேகரன் கதாபாத்திரம் நடிச்ச மாரிமுத்து இறந்து போனதுக்கு பிறகு வேலராமமூர்த்தி நடிச்சு வந்துட்டு இருக்காரு. ஜனனி கதாபாத்திரம் நடிச்ச மதுமிதா விளையாடுனதுக்கு அப்புறமா இப்ப பார்வதி அவங்க நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்ப ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய கனிகாவும் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமா வர்றதாவும், அதனால சீரியல்ல கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக இப்ப அந்த ஈஸ்வரி கதாபாத்திரத்தை விலகுறாங்க அப்படிங்கிற மாதிரி 2-3 நாட்களாவே சோசியல் மீடியா ஃபுல்லா நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு பக்கம் சீரியல் குழுவுக்கும் கனிகாவுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணம் தான் அவங்க பிரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வார்த்தையும் பரவிட்டு இருக்கு. இத பத்தி இப்ப ரீசெண்டா எதிர்நீச்சல் தொடர்கிறது சீசன் 2ல ஜனனி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய பார்வதி அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஸ்வரி கேரக்டர் நடிக்கக்கூடிய கனிகா அக்கா இந்த சீரியலை விட்டு விலகுறாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அவங்க ஒரு மிக சிறந்த நடிகை. எக்கச்சக்கமான வாய்ப்புகள் அவங்களுக்கு படத்துல வந்துச்சு. ஒரு கட்டத்துல சினிமா வாய்ப்பு குறைஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ஈஸ்வரி கதாபாத்திரத்தை அவங்க கனகச்சிதமா பண்றதால அவங்க நடிப்பு திறமையை பார்த்துட்டு ஒருவேளை அவங்களுக்கு பட வாய்ப்பு வந்திருக்கலாம். அந்த பட வாய்ப்புகள் காரணமா அவங்க இந்த சின்னத்திரையை விட்டு வெள்ளித்திரைக்கு போறாங்கன்னா அது அவங்களோட கெரியர் குரோத்துக்காக போறாங்க. அடுத்த ஸ்டெப் அடி எடுத்து வைக்க போறாங்க. அதுல யாருமே தலையிடுறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. சீரியல் குழுக்கிட்ட அவங்க சொன்னா கூட அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆவாங்க. ஆனா இப்போ வரைக்கும் எதிர்நீச்சல் டீம் சார்பில் எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க கொடுக்கல. ஒருவேளை கனிகா அக்கா இந்த சீரியலை விட்டு விலகுறாங்கன்னா அதை விட கொடுமை இருக்கவே முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களுக்கும் சீரியல் குழுவுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு. அவங்க கருத்து வேறுபாடு காரணமா தான் இந்த சீரியலை விட்டு விலகுறாங்கிற மாதிரி பல வார்த்தைகள் பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னாலும் பரவாயில்ல. தவறான கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்கிற மாதிரியும் ஜனனி கதாபாத்திரக்கூடிய பார்வதி அவங்க சில விஷயங்களை எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, யோகி பாபு அவர்கள் சன்னிதானம் பிஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க போறாராம். அதுக்கான போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல தமிழ் சினிமால யோகி பாபு இல்ல திரைப்படமே இல்லைன்னு சொல்லலாம். நகைச்சுவை நடிகரா மட்டும் இல்லாம கோலமாவு கோகிலா அப்படிங்கிற திரைப்படத்துல நயன்தாராவுக்கு ஈக்குவலா ரோல் பண்ணியிருந்தாரு. மண்டேலா திரைப்படத்திலையும் இவர் தான் லீட் ரோல் பண்ணியிருந்தாரு. யோகி பாபு அவங்களோட டைமிங் காமெடிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதால கண்டிப்பா யோகி பாபு ஒரு படத்துல இருந்தாருன்னா அந்த படம் வெற்றியாகும் அப்படிங்கிறதுல ரசிகர்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்படி காமெடி நடிகரா மட்டும் இல்லாம கதாநாயகனா மாறுவதற்காக ஒரு வாய்ப்பும் இப்ப யோகி பாபுக்கு தேடி வந்திருக்குது. அவர் நடிப்புல சன்னிதானம் பிஓ அப்படிங்கிற படம் ரெடி ஆகிட்டு இருக்குதாம். இந்த படத்துக்கான ஒரு அபிஷியல் போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தை அமுதா பாரதி அப்படிங்கிற இயக்குறாரு. போஸ்ட் ஆபீஸை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஃபர்ஸ்ட் லுக் மூலமா இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.